ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரை தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ஆட்சி பெற்ற பாவைகளும் 6ஆம் இடம். இதன் தலைப்பு. ஜாதகத்தின் துர்ஸ்தானங்களில் உச்சக்கட்டமான துர்ஸ்தானம் அப்படிங்கிறது 6ம் 8ம். இந்த 6ஆம் இடம் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஜர்க்கு பயம் வந்துடும். நோய், கடன், எதிரி, போட்டி, பொறாமை, வில்லங்கம், வம்பு, வழக்கு போன்றவற்றை வாரி வழங்கும் தன்மை கொண்டது 6ஆம் இடம். இந்த பாவக்கோள்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவர்கள் நின்ற வீட்டை கெடுக்கும் தன்மை கொண்டவர்கள். பாவக்கோள்கள் எப்போதும் நின்ற வீட்டை கெடுக்கும் தன்மை கொண்டவர்கள். அந்த அடிப்படையில் 6ஆம் இடத்தில் பாவிகள் இருக்கலாம் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு. உபஜயஸ்தானம் என்கின்ற வரிசையிலே 3, 6, 10, 11ஆம் வீடுகள் பாவிகள் அமர்வது தவறொன்றும் இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஆனால் அதில் இருக்கிற ஒரு விதி விலக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக 6ஆம் இடத்துல பாவிகள் இருக்கலாம், நல்லது தான். அவங்க 6ஆம் இடத்தை கெடுப்பாங்க. அதன் மூலமாக நமக்கு கடன் குறையும், நோய் குறையும், எதிரி குறைவான், போட்டி குறையும், வம்பு வழக்குகள் குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எந்த ஒரு ஸ்தானத்திற்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு 2 விதிகளும் பொருந்தி தான் வரும். பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்தால் தான் ஒரு விஷயம் இயங்கும். நமக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல இருந்து தான் பூர்வீக பாவமும் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த சத்ரு ருணஸ்தானம்ங்கிற 6ஆம் இடத்துல இருந்து தான் நல்ல கடன், நல்ல வேலை, முன்னேற்றம், நம்ம போட்டிகளில் வெற்றி பெறுவோமாங்கிற விதிகளையும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 2மே கலந்தது தான் வீடுகள். அதில் 6ஆம் இடம் ஒரு நெகட்டிவ்ஸ் தான். இந்த வீட்டில் பாவக்கோள்கள் காமனாக அமர்றது சிறப்பு. ஆனால் அவர்களே அங்கே ஆட்சியோ உச்சமோ அடைந்து விடுவது சிறப்பு அல்ல. 6ஆம் வீட்டில் ஒரு கிரகம் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் அந்த இடத்த ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ அது மோசமான விளைவுகளை தரும் அமைப்பாய் போய்விடும். அதனால் பொதுவான விதிகள் 6ஆம் இடத்தில் பாவிகள் இருக்கலாம். அந்த பாவிகள் அங்கே ஆட்சி உச்சம் அடையக்கூடாது. ஆட்சி உச்சம் அடைந்த 6ஆம் இடத்து பாவிகள் ஜாதகருக்கு தீராத தலைவலியை, தீராத எதிரியை, தீராத நோயை, தீராத கடனை தந்து பெரும் பிரச்சனைகளில் மாட்டிடுவாங்க. ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு இந்த 6ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தான். அதனால் நல்ல வேலை கிடைப்பது, அரசு வேலை கிடைப்பது, போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறதுங்கிற மாதிரியான நுணுக்கங்களும் இங்கே இருக்கும். நல்ல கடன் கிடைப்பதுங்கிறது மாதிரியான அமைப்புகளும் இருக்கும். ஆனால் அந்த வீட்டில் வெறும் பாவியாக ஒருத்தர் அமர்றது சிறப்பு. ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு மகர லக்னம், 6ஆம் இடம் புதனுடைய வீடு, மிதுனம். இங்கே சூரியன் அமரலாம், செவ்வாய் அமரலாம், ராகு அமரலாம், கேது அமரலாம், சனியும் அமரலாம். ஆனால் லக்னாதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பு இல்லைங்கிற வகையில் சனியை கடத்திட்டு மீதி 4 பேரும் அங்கே உட்கார்றது சிறப்பு. இது ஒரு இயற்கை சுபர் வீடுங்கிறதுனால இங்கே எந்த பாவியும் ஆட்சி அடைய மாட்டார். இதுவே ஒரு விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு 6ஆம் இடத்தில் சூரியனோ செவ்வாயோ அமர்ந்தால் சிறப்பு இல்லை. இங்கேயும் அவர்கள் பாவிகள் தான். ஆனால் இங்கே சூரியன் உட்கார்ந்தார்னா உச்ச வலிமையை பெறுவார், செவ்வாய் உட்கார்ந்தார்னா ஆட்சி வலிமையை பெறுவார். லக்னாதிபதி ஆட்சிங்கிற முறையில் அது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் போய் 6ஆம் இடத்துல ஆட்சி அப்படிங்கும்போது சிக்கல். அதே மாதிரி ஜீவனாதிபதியான சூரியன் போய் 6ஆம் இடம் 10 கூடவன் 6ல் போய் உச்சம் பெறுறதுங்கிறது நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்தாலும் கூட ஜாதகருக்கு அதனாலேயே பிரச்சனைகள், சிக்கல்கள், தடைகள், தண்டனைகள், எதிரிகள் உருவாகுதுங்கிறது மாதிரி கொடுத்துருவோம். இந்த 2 பேரை தவிர்த்துட்டு ராகு, கேது, சனி இந்த 3 பேரும் 6ஆம் இடத்தில் இருந்தால் ஜாதகர் எதிரிகளை வெற்றி கொள்பவராக மாறுகிறார். இதுதான் அங்கே சூட்சுமம். ஸோ 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றவர்கள் அமர்வது சிக்கல். அந்த வகையில் 12 லக்னங்களுக்கும் எது 6ஆம் இடமாக வரும், அங்கே ஆட்சி பெற்ற பாவிகள் வர வாய்ப்பு இருக்கிறதான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் கன்னி வீடு, இங்கே ஆட்சி பெற்ற பாவிகள் வர வாய்ப்பே இல்லை. அந்த வகையில் சூரியன், செவ்வாய், சனி, கேது, ராகு இந்த 5 பேருமே இங்கே உட்காரலாம். அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு, லக்னாதிபதியானவர் 6ஆம் இடத்துல மறையக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிப்படி செவ்வாயை தவிர்த்துட்டு மீதி 4 பாவிகள் அமர இவர் எதிரியை வெற்றி கொள்ளும் சூட்சுமம் கொண்டவர். ரிஷப லக்னத்துக்கு 6ஆம் இடம் இயற்கை சுபருடைய வீடு. ஆனால் இங்கே சனி உச்சம்ங்கிற வலிமையை பெறுவாருங்கிறனால சனியை தவிர்த்து விட்டு மீதி இருக்கக்கூடிய 4 பாவிகளும் உட்காரலாம். சூரியன், செவ்வாய், ராகு, கேதுக்கள். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு 6ஆம் இடம் விருச்சிக செவ்வாயின் வீடு. இங்கே செவ்வாய் ஆட்சி வலிமை பெறுவாருங்கனால செவ்வாயை தவிர்த்து விட்டு மீதி இருக்கக்கூடிய ராகு, கேது, சூரியன், சனி அமர்ந்தால் எதிரியை வெற்றி கொள்ளும் அமைப்புங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 6ஆம் இடத்துல ஒரு கிரகம் ஆட்சி அடையக்கூடாது. இதில் பாவிகள்ங்கிறதில் நம்ம பாவிகள் 6ல் இருந்தால் வெற்றி அப்படின்னு ஒரு முடிவு எடுப்போம்.
ஆனால் சுபரோ பாவியோ 6ல் ஆட்சி அடைஞ்சால் அது வெற்றிக்கு பதிலாக தீராத தலைவலி அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அதுலேயும் தான் தர வேண்டிய பலன்களை ஆணித்தரமாகவும் பிடிவாதமாகவும் செய்துவிடும் தன்மை கொண்ட கிரகங்கள் பாவக்கோள்கள். சுபர்கள் கூட கொடுப்பாங்க, கொடுக்காம போவாங்கன்னு 2 மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. இப்போ ஒருத்தருக்கு குரு உச்சமாகி தசை நடத்தி ஒரு கோடீஸ்வரர் ஆவாரா மாட்டாராங்கிறதுல 2 விதமான பதில்கள் இருக்கவே செய்யும். ஆனால் பாவக்கோள்கள் வலுப்பெற்று ஒருத்தருக்கு கெடுதல் வருமாங்கிறது 100% நடக்கும். அந்த வகையில் தான் 6ஆம் இடத்து பாவிகள் வலுப்பெறுதல் குற்றம்னு சொல்கிறோம். கடகலக்கணத்துக்கு 6ஆம் இடம் இயற்கை சுபரான தனுசு குருவின் வீடுங்கிறதுனால இங்கே எந்த பாவியும் ஆட்சி உச்சம் அடைய போகிறது இல்லைங்கிறனால இருக்கிற 5 பாவிகளில் யார் வேணாலும் இருக்கலாம். சூரியன் இருக்கலாம், சனி இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், ராகு இருக்கலாம், கேது இருக்கலாம். இவங்களுக்கு எதிரிகளை வெற்றி கொள்ளும் யோகிதை உண்டாகும். மகர லக்கணத்தை சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6ஆம் இடம் சனியுடைய வீடு, மகர வீடு. அப்போ இங்கே 2 பாவிகளுக்கு வலு கிடைக்கும். ஒன்று செவ்வாய் உச்ச வலிமை பெறுவார், அடுத்ததாக சனி ஆட்சி வலிமை பெறுவார். அப்போ இவங்க 2 பேர் இல்லாமல் லக்னாதிபதி சூரியன் இருக்கலாம், ஆனால் லக்னாதிபதி போய் 6ல் மறையிறாருங்கிற ஒரு நெகட்டிவ் பலன் வருங்கிறனால சிம்மலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 6ல் ராகு கேது இருந்தால் மட்டும்தான் நன்மை. கன்னிகா லக்ன ஜாதகர்களுக்கு கும்பத்தில் சனி ஆட்சி மூல திரிகோணம் பெறுவாருங்கனால அவரை தவிர்த்து விட்டு, சனி அங்கே இருக்கக்கூடாது, அவரை தவிர்த்து விட்டு சூரியன் ராகு கேது செவ்வாய் இருக்கலாம். எதிரிகளை வெற்றி கொள்ள வாய்ப்பு உண்டாகும். துலா லக்கணத்துக்கு இயற்கை சுபர் வீடு 6ஆம் வீடுங்கனால இங்கே எந்த பாவக்கோள்களும் ஆட்சி உச்சம் பெறுவதில்லைங்கிற அடிப்படையில் இங்கே 5 பாவிகளும் அமர சிறப்பு. துலா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் சரி, சனி இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, ராகு கேதுகள் இருந்தாலும் சரி, எதிரியை வெற்றி கொள்ளும் யோகிதைகள் நிச்சயமாக உண்டாகும். போட்டிகளில் வெற்றி பெற அமைப்புகளும் ஏற்படும். விருச்சிக லக்கணத்துக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கக்கூடாது, அவர்களை தாண்டி வேறு 3 பேரும் இருக்கலாம். தனுர் லக்கணத்திற்கு ரிஷபம் ஒரு இயற்கை சுபரின் வீடாய் போயிடுது. அதனால் இங்கே எந்த பாவிகளும் வலுப்பெறுவதில்லை அப்படிங்கிற அடிப்படையில் 5 பாவிகளும் இங்கே அமர முடியும். சூரியன், சனி, செவ்வாய், ராகு, கேது ரிஷபத்தில் இருக்கலாம். இது தனுர் லக்கணத்திற்கான வெற்றி வாய்ப்பை தரும். மகர லக்கணத்திற்கு 6ஆம் இடம் இயற்கை சுபரான புதனின் வீடுங்கிறதுனால இங்கே லக்னாதிபதி சனி தவிர மீதி யார் வேணாலும் உட்காரலாம். 4 பாவிகளும் அமர்வது சிறப்பு தான். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய வீடு 6ஆம் வீடாக இயற்கை சுபரின் வீடாக வந்துடுங்கிறனால இங்கேயும் பாவிகள் யாரும் வலுப்பெறுவதில்லைங்கிற அடிப்படையில் 5 பாவிகளும் அமரலாம். ஒரே மைனஸ் லக்னாதிபதி போய் 6ல் மறைவதுங்கிறது தான். மற்றபடி வேறு பாவிகள் இருப்பது சிறப்பு. செவ்வாய் இருக்கலாம், ராகு கேது இருக்கலாம், சூரியனும் இருக்கலாம். மீன லக்கணத்திற்கு 6ஆம் இடம் சூரியனுடைய வீடு, இங்கே சூரியன் ஆட்சி பெறுவார். அப்போ சூரியனை தவிர்த்து மீதி பாவிகள் இங்கே அமரலாம். இப்போ ஒரு மீன லக்கணம் சூரியன் இல்லாமல் சனியோ ராகு கேதுவோ செவ்வாயோ இந்த இடத்தில் அமரும்போது ஜாதகர் எதிரிகளை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு உடையவராக இருப்பார். போட்டிகளில் வெற்றி பெறும் அமைப்பு கொண்டவராக இருப்பார். போட்டி போட்டு தேர்வு எழுதி வெற்றி பெறுவதற்குரிய தகுதிகள் கொண்டவராக இருப்பார். இதில் வேறு நல்ல ஆதிபத்தியம் கொண்டவர்கள் 6ஆம் இடத்து பாவிகளாக சென்று அமர்தலும் கூடாதுங்கிற ஒரு அடிஷனல் விதியும் வரும். இப்போ ஒரு உதாரணம் முதல்ல சொன்னதை இப்போ பார்ப்போம். மீன லக்னம் 2 கூடைய செவ்வாய் 6ஆம் இடத்துல, அது நட்பு தான். ஆனால் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமானவர் போய் 6ல் உட்கார்றாருங்கிற போது அந்த வகை பாதிப்புகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். ஜோதிடம்னாலே இப்படி தான் இருக்கும், 2மே இருக்கும். நன்மை தீமை, எந்த வீட்டின் அதிபதி அங்கே போய் உட்கார்றவர் இயற்கை சுபரா இயற்கை பாவியா, அந்த வீடு இயற்கை சுப வீடா இயற்கை பாவ வீடா, இத்தனையும் பார்க்கலாம். மொத்தத்தில் 6ல் வலுத்த கோள்கள் அமர்வது தவறு. 6ஆம் இடத்தில் வலுக்கக்கூடாது. அங்கே ஆட்சி பெற்ற கிரகங்கள் உச்சம் பெற்ற கிரகங்கள் அமரும்போது அதுலேயும் அவர்கள் பாவக்கோள்களாக இருக்கும்போது வாழ்க்கை திடுக்கிடும் திருப்பங்கள் நிரம்பியதாக மாற்றிவிடும் தன்மை அவர்களுக்கு உண்டு. இயற்கை பாவிகள் 6ஆம் இடத்தில் ஆட்சி உச்ச நிலை அடையாத போது கண்டிப்பாக ஜாதகர் வெற்றிகளை குவிக்கும் ஒரு மாமனிதராக திகழ்வார். அந்த 6ஆம் இடத்து பாவிகள் அந்த இடத்தை பலகீனப்படுத்துறதன் மூலமாக எதிரியற்ற நிலை, போற்றியற்ற நிலை, கடனற்ற நிலை, நோயற்ற நிலை, தொல்லைகள் இல்லாத நிலையை ஜாதகர் பெறுவார் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.